பாருங்க அவங்க எப்படி ஓடுறாங்கன்னு. விடு பத்மா, குழந்தைங்கன்னா அப்படிதான் இருக்கும். இந்த பாண்டா உங்களுக்கு போட்டி போட்டுட்டு எப்படி ஓடுது பாருங்க. வாங்கோ வாங்க வாங்க. இன்னைக்கு எங்க கல்யாண நாள். அதாவது வெட்டிங் டே. டே முந்திரி கொட்டை. அதான் தமிழ்ல சொல்றாங்களே. நீ என்ன இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ற? கொஞ்ச நேரம் பேசாம இருக்கணும் என்ன? கொடுங்கோ. இந்தாங்க. பாருங்க கொஞ்ச நேரம் கூட ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் சாமி கும்பிடாம இங்க ஏன் வந்தீங்க? ஏய் வாளு, எல்லாம் ஒன்னாலதான். நீ ஓடி வந்ததுனால தான் எல்லாம் உன் பின்னாடி ஓடி வந்துச்சுங்க. அந்த ஐயரு ரொம்ப நேரம் மந்திர சொன்னாரே. எவ்வளவு நேரம் தான் பேசாம நிக்கிறது, அதான் ஓடி வந்துட்டோம். எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றதா, அதான் இங்க வந்துட்டோம். கோயிலுக்கு வந்தா அப்படித்தான் இருக்கும். ரொம்ப போர் அடிக்குது பத்மா. போர் அடிக்குதா? உருப்படியா ஒரு வேலை பண்ணலாமா? வாங்க. ஏங்க உங்ககிட்ட தீப்பெட்டி இருக்கா? ஏன் இதுலயே ஏத்துங்க. ஏன் தயங்குறீங்க? இல்ல, அடுத்தவங்க ஏத்துன தீபத்துல நாம ஏத்துனா அவங்க பாவம் நமக்கு வந்து சேரும்னு ஒருத்தங்க சொன்னாங்க. அதா. இப்படியெல்லாம் கூடவா ஆளுங்க இருக்காங்க? நான் கேள்விப்பட்டதில்ல. உங்களுக்கு சொன்ன மாதிரி எனக்கும் ஒரு அம்மா சொல்லிருக்காங்க. அடுத்தவங்க ஏத்துற தீபத்துல நம்ம தாராளமா தீபம் ஏத்தலாம். அப்ப அவங்க செஞ்ச புண்ணியத்துல நம்ம கொஞ்சமாவது கிடைக்கும்னு சொன்னாங்க. இதெல்லாம் யாரோ ஏத்துன தீபம் காத்துல தானே அணைஞ்சு போச்சு. இத நம்ம முழுசா எரிய விட்டா நல்லது தானே? வாங்க, பயப்படாம வந்து ஏத்துங்க. சரிங்க, இனிமே அப்படியே ஏத்துறேன். இங்கெல்லாம் சில பேர் அப்படிதான் எதையாவது ஒண்ணு சொல்லி குழப்பிடுறாங்க. அதெல்லாம் கண்டுக்க கூடாது. வாங்க. பத்மா, ராகுல், எல்லாம் வாங்க. ஏய் கூப்பிடுறாங்க. வாங்க வாங்க வாங்க. ஏய் வாடா. வரங்க. சரிங்க. திருமண நாள் வாழ்த்துக்கள் பத்மா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. நம்ம கல்யாண நாள்ல மத்தவங்க நம்மள வாழ்த்துறது இருக்கட்டும், புருஷன் பொண்டாட்டி ஒருத்தர் வாழ்த்திக்க வேண்டாமா? உண்மைதாங்க. முதல் வாழ்த்த நமக்குள்ள பரிமாறிக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏய் அம்முக்குட்டி, எனக்கு ரொம்ப கூட. மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்குங்க. அப்படியே பசங்களோடயே இந்த கோயிலே இருந்துடலாம் போல இருக்கு. வீட்டுக்கு போகணும். நீ அப்படி சொன்னதும் சந்தியாவுக்கு வீட்டு ஞாபகம் வந்துருச்சு. வீட்டுக்கு தாண்டி போறோம். போலாமா? சந்தியா ட்ரெஸ் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சார் வணக்கம். வணக்கம்மா. வாங்க. அன்னதானத்துக்கு எல்லாமே தயாரா இருக்கு. சார் வந்தா உடனே தொடங்கிடலாம். இருக்கட்டும், அதெல்லாம் நீங்களே பாத்துக்கங்க. சரிங்க சார், அப்பா வரேன். ஏய் பத்மா. ஏய் வசந்தா, வாட் a surprise. எப்படி இருக்க? எவ்வளவு நாளாச்சு பாத்து. எனக்கு என் ஃப்ரெண்டுங்க என் கூட காலேஜ்ல படிச்சா. தெரியுமே, கல்யாணத்துக்குலாம் வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறோம். என் பொண்ணுங்க சாம்பவி சங்கவி. ஹாய் சொல்லுங்க. ஹலோ ஆன்ட்டி. ஹாய் ஆன்ட்டி. பரவாயில்லையே, ஆம்பளையில 2 பொண்ணுல 2 4 குழந்தைகளை பெற்றிருக்கீங்களா? நாங்க இவங்க பிள்ளைங்க இல்ல. நாங்க இவங்க வீட்டு பக்கத்துல இருக்கோம். பத்மாட்டிக்கு இன்னும் பாப்பாவே பிறக்கல. சாரி பத்மா. ஐ எம் வெரி சாரி பத்மா. பரவாயில்ல வசந்தா, நீ கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? எங்களை பாக்குறவங்க யாருமே அப்படிதான் கேட்பாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறேன். கேட்கவே கஷ்டமா இருக்கு. டாக்டரை கன்சல்ட் பண்ணியா? 2 பேரும் நிறைய டாக்டரை பார்த்தாச்சு. கோயில் கொலன்னு
பரிகாரம் எல்லாம் பண்ணியாச்சு. இப்ப கடவுள் தான் கண்ணை திறக்கணும். விஷயம் தெரியாம நான் ஏதேதோ பேசி உன் மனசை கஷ்டப்படுத்திட்டேன் பத்மா. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு கூடிய சீக்கிரமே ஆண்டவ குழந்தை பாக்கியத்தை கொடுப்பா. தேங்க்ஸ் டி. வரேன் பத்மா, வரேன் சார். வாங்க. வா, அப்பா கொடுத்த பணம் தான் உன்கிட்ட இருக்கேம்மா. நீ வாயை மூடிட்டு வா, எல்லாம் எனக்கு தெரியும். ரவி, அம்மா என்ன பண்றீங்க? சொல்லுங்கம்மா. வெளியில ஆட்டோ வெயிட்டிங்ல இருக்கு, அதை கட் பண்ணிடுங்க. சரிங்கம்மா. ஏய் அஞ்சலி, என்னடி இது? என்ன? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு ஆட்டோ காசு அவங்க வீட்டு வேலைக்காரனை விட்டே கொடுக்க சொல்ற, வெக்கமா இல்ல? இல்ல, உங்க தங்கச்சி வீட்டுக்காரர் என்ன சொன்னாரு? நாம இங்க வரதுக்காக அழகா கார் அமிச்சு வைக்கிறேன்னு சொன்னாரு. நீங்க தான் வேண்டான்னுட்டீங்க. கார் அமிச்சிருந்தா அழகா ஜம்முன்னு வந்து இறங்கி இருக்கலாமா இல்லையா? ஆமா, கார் அனுப்பியிருந்தா பெட்ரோல் செலவே இருக்கும்ல, அந்த காசு தான் நான் ஆட்டோ கொடுக்க சொன்னேன். மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாரு? என்ன நினைப்பாரு? ஒண்ணுமே நினைக்க மாட்டாரு. நீங்க தான் தானும் அனுபவிக்க மாட்டீங்க, மத்தவங்களையும் அனுபவிக்க விட மாட்டீங்க. ஆமா, தெரியாம தான் கேக்குறேன், உங்க தங்கச்சி வீட்டு காசு அனுபவிக்க எனக்கு உரிமை இல்லையா என்ன? நீங்க அவர் கொடுத்தாலும் வாங்க மாட்டீங்க. நீங்க நல்லவராவே இருந்துட்டு போங்க. டேய், அத்தை வீட்ல நம்மளுக்காக ஜூஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க, வாடா சாப்பிடலாம். ஏய் அஞ்சலி, பாத்தீங்களாப்பா, பாத்தீங்களா அவன் நடந்துக்கிற விதத்தை? அட விடுப்பா சேகர், அவ சுபாவம் தான் உனக்கு தெரிஞ்சதாச்சே. நீ அவளை சுட்டி காட்டி பேசினேன்னா அவ அதை விட சத்தம் போட்டு விஷயத்தை பெருசாக்கிடுவா. சில விஷயங்கள்லாம் கண்டுக்காம விட்டுறது நல்லது. அவளுக்கு பத்மா மேல ஒரு கண்ணு. அவளை மாதிரி வசதியா வாழ முடியலையேன்னு பொறாமடா. அளவோட ஆசைப்படுற எனக்கு வாச்சிருக்கு பாருமா இப்படி ஒரு பொண்டாட்டி. ச்சே. இந்தடா. அம்மா, ஆட்டோவை கட் பண்ணி அனுப்பிச்சிட்டேம்மா. ரவி, இது மாதுளம்பழம் ஜூஸ் தானே? ஆமாம்மா. பத்மா தினமும் இததான் குடிப்பாளா? ஆமாங்கம்மா, அவங்களும் குடிப்பாங்க, ஐயாவுக்கும் கொடுக்க சொல்லுவாங்கம்மா. நல்லாவே இருக்கு. அடடடே, வாடி குட்டி, வாடி செல்லம். நீ வேணா ஜூஸ் குடுக்கறியா பாட்டி? வாணும் செல்லம், நீ குடுறா கண்ணா. ஆமா, என்னது இது? நாமெல்லாம் வந்து காத்துக்கிட்டு இருக்கோம், இந்த கல்யாண நாள் கொண்டாடுறவங்க 2 பேரும் இன்னும் காணுமே. என்னங்க? அம்மா, எனக்கு அந்த ஜூஸ் போதும். போதுமா? சரி வச்சிடு. விஜி, வா. என்னம்மா? பாரு, அம்மா சொல்றத நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ. அத்தை வந்ததும் நீ அவளை தேடி போய் பேசக்கூடாது, அவளா உன்னை தேடி வந்தாதான் பேசணும். பாரு, அத்தை உன் மேல வச்சிருக்கிற பாசத்தை வச்சுதான் நிறைய காரியத்தை சாதிக்கணும், புரிஞ்சுதா? செல்லம், அவங்க வந்துட்டாங்க, பாப்பலாம். போலாம். வாங்க வாங்க வாங்க. வாங்க. வாங்க மாப்பிள்ள, வாங்க. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? பரவாயில்ல மாப்பிள்ள, இந்தாங்க கல்யாண நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மெனி மோர் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே மை டியர் சைல்ட். பத்மா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். ஹாப்பி வெட்டிங் டே மனோகர். தேங்க்யூ. அண்ணே, பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கலான்னு சொல்வாங்க, நாங்க பூங்கொத்தியே வச்சிருக்கோம், ஏதோ எங்களால முடிஞ்சது. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க எதை கொடுத்தாலும் எனக்கும் பத்மாக்கும் ஒரே வாழ்த்து தான். மாப்பிள்ள, பத்மா ஏன் ஒரு மாதிரியா போற? பத்மா முகத்துல சந்தோஷமே இல்லையே. ஆமா, கல்யாண நாள் கலகலப்பு கொஞ்சம் கூட இல்லையே. இல்ல, கோயில்ல இருந்து வரும்போது தலைவலிக்குதுன்னு சொன்னா, அதுவாதான் இருக்கும். ஓஹோ. ஆனா பத்மா முகத்தை பார்த்தா விஷயம் வேற மாதிரி தெரியுதே. அப்படிலாம் ஒண்ணு இல்ல, காலையில இருந்து ஒரே அலைச்சல், பத்மாவால முடியலன்னு நினைக்கிறேன். அதான் நீங்க உட்காருங்க, நான் கூட்டு வந்தேன். சரி 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 சரி.
அண்ணன் நல்லா சமாளிக்கிறாரு. என்னமோ நடந்திருக்கு. பத்மா என்னைக்கு இப்படி நடந்துட்டதே இல்லையே. நம்ம வீட்டுக்கு வந்த விஜய் எங்கன்னு தேடி கொஞ்சிரவ அவனையும் கண்டுக்காம போறான்னா. ஆராய்ச்சி கொஞ்சம் அப்படியே நிறுத்திக்கிறியா? வந்த இடத்துல கொஞ்சம் இங்கிதமா நடந்துக்க. போங்க. என்ன பத்மா இப்படி பண்ணிட்ட? நம்மளை வாழ்த்து வந்த அப்பா அம்மா அண்ணன் இவங்களாம் என்ன நினைப்பாங்க? எல்லா விஷயத்திலையும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு நடந்துக்கிற நீ சில சமயம் இப்படி நடந்துக்கிட்டு நீயும் கஷ்டப்பட்டு என்னையும் சங்கடத்துக்கு ஆளாக்குறிய. நான் வேணும்னே இந்த மாதிரி நடந்துக்கிறேன்னு சொல்றீங்களா? அப்படி இல்ல பத்மா. முடியலங்க, என்னால முடியல. இன்னும் குழந்தை பிறக்காததை நினைக்கும் போது என்னால நார்மலா இருக்க முடியலங்க. வெளியில எங்க போனாலும் யார பார்த்தாலும் கடைசியில சுத்தி வலிச்சு குழந்தை இல்லைங்கிற விஷயத்துல தான் வந்து முடியுது. எனக்கு புரியுது பத்மா, உனக்கு மட்டும்தான் அந்த வேதனை. இல்லங்க, நீங்க ஆம்பளை, வெளியில போறீங்க, 4 பேரை பாக்குறீங்க, சம்பாதிக்கிற இடத்துல இருக்கிற டென்ஷன்ல இதெல்லாம் உங்களுக்கு மறந்துடும். ஆனா நான் அப்படி இல்ல. இவ்வளவு பெரிய வீட்டுல தனியா இருக்க. என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் மறுபடியும் மறுபடியும் குழந்தை மேலதான் மனசு போகுது. வெளியே போறதுக்கு, யாரையாவது பார்த்து பேசுறதுக்கு பயமா இருக்குங்க. ஏண்டா இந்த கல்யாண நாள் வருதோன்னு வெறுப்பா இருக்கு. ப்ளீஸ் பத்மா, ஒரே விஷயத்த மனசு ஆழத்துல போட்டு குழப்பிக்காத. குழந்தை இல்லங்கிறது ஒரு பெரிய குறை தான். உன்ன மாதிரி சாரி, நம்மள மாதிரி எத்தனை பேர் குழந்தை இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. என் அளவுக்கு நீங்க வருத்தப்படலங்கிறது நீங்க ஆறுதல் சொல்றதுல இருந்தே தெரியுது. மத்தவங்கள மாதிரியே மனசை தேத்திக்கிட்டு வாழ பழகிக்கோன்னு சொல்றீங்க. என்ன பத்மா இப்படி பேசுற? எனக்கு மட்டும் குழந்தை ஆசை இல்லையா? நம்ம பார்த்த டாக்டர்லாம் கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லிருக்காங்க. குழந்தைங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம எவ்வளவு வேணா ஆசைப்படலாம், ஆனா கடவுள் கண்ணை திறக்கணுமே. நீ வேணா பாரு, கூடிய சீக்கிரம் கடவுள் நம்மளை தண்டிச்சது போதும்னு நமக்கு ஒரு குழந்தைய கொடுப்பாரு. சரி, கீழே எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்ணை துடைச்சிட்டு வா. சரி. என்னங்க? அம்மா பத்மா, என்னமாச்சு? உடம்புக்கு ஏதாவது முடியலையாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. திடீர்னு மனசு என்னமோ மாதிரி இருந்துச்சு. என்னன்னு எனக்கே சொல்ல தெரியல. சாரி அண்ணி. சாரிண்ணா. பரவாயில்லம்மா, நீ இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். பத்மா ஏன் இப்படி நடந்துக்கிட்டா, அவ மனசு சரியில்லாம போனதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசு. அப்புறம் பேசினாலும் இப்ப பேசினாலும் விஷயம் ஒண்ணுதான். இன்னைக்கு பத்மாவோட கல்யாண நாள். எத்தனாவது கல்யாண நாள் தெரியுமா? 7 முடிஞ்சு 8வது கல்யாண நாள். அம்மானு கூப்பிட குழந்தை இல்லையேங்கிற ஏக்கம் தான் பத்மாவை போட்டு பாட்டுது. அது தெரியாம என்ன ஏதுன்னு பாவம் அவளை கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்களே. ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும். ஏன் பத்மா, நான் சொல்றது கரெக்டா? அதான் எல்லாருக்கும் தெரியுமே. வேற ஏதாவது பேசலாமே. பத்மா, விஜய் மேல கோவமா இருக்கான். நீ வந்ததுல இருந்து அவன்கிட்ட பேசலாமே. சாரி விஜய், நான் வந்தது ஒன்னதான் பாத்துருக்கணும். அத்தை மன்னிச்சிடு. என்ன, நான் உன்னை பாத்துக்கிட்டே இருந்தேன், நீதான் நான் பார்க்கல. சாரிடா. இனிமே அப்படி பண்ண மாட்டேன்.
இப்ப என்ன சாப்பிடுற? ஐஸ்கிரீம். நீ கேப்பேன்னு எனக்கு தெரியும். அதான் உனக்காக ஸ்பெஷலா பிளாக் ஃபாரஸ்ட் ஐஸ்கிரீம் வாங்கி வச்சிருக்கேன். சாப்பிடலாமா? சாவித்ரி, நம்ம மகளுக்கு எல்லா பாக்கியத்தையும் கொடுத்த அந்த கடவுள் ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்காம இப்படி சோதிக்கிறானே. இத சாக்கா வச்சு அஞ்சலி சமயம் கிடைக்கும் போதெல்லாம் பத்மா மனச வார்த்தையால ரணமாக்கிட்டு இருக்கா. பெத்தவ கூட தன் பொண்ணுக்கு ஆறுதல் சொல்ல முடியாத விஷயம் இதுதாங்க. பத்மா குழந்தை இல்லாத ஏக்கத்துல படுற வேதனையை பாக்குறப்போ என் மனசு படாத பாடுபடுதுங்க. தங்கமான மனசுள்ள நம்ம மாப்பிள்ள கூட நம்ம புள்ள வாழ்றாளேன்னு நினைக்கிறப்போ நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். ஆனா கல்யாணமாகி 7 வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் அவளுக்கு ஒரு புள்ளைய அந்த கடவுள் கொடுக்கலையேன்னு நினைக்கிறப்போ எல்லாம் இருந்து ஒண்ணுமே இல்லாத மாதிரி தோணுது சாவித்ரி. சில பேருக்கு 10-15 வருஷம் கழிச்சு கூட லேட்டா பிறக்கும். நம்ம பத்மாவுக்கும் ஒருவேளை அந்த மாதிரி லேட்டா பிறக்குமோ? எப்படியோ சாவித்ரி, நாம உயிரோட இருக்கிறதுக்குள்ளேயே பத்மாவுக்கு ஒரு குழந்தை பிறந்தா அது போதும் எனக்கு. நிச்சயமா நடக்குங்க. நாம கும்பிடுற மயிலாப்பூர் கற்பகாபா நம்மள கைவிட மாட்டாங்க. ஏய், அங்க பாருடி கற்பகம். என்னடி? என்ன கற்பகம், திடீர்னு இந்த வண்டி ஓட்டிட்டு வர? ஏதாவது டிவி ஷோ ஷூட்டிங்கா? இல்ல யார்கிட்டயாவது எதுவும் பெட் கட்டி இருக்கியா? அப்பா, இந்த சைக்கிள்ல வந்து இறங்குனதுக்கு ஏன் இத்தனை கேள்வி? பின்ன 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்தவ திடீர்னு இப்படி வந்து இறங்குனா என்ன நினைக்கிறதா? நீங்க நினைச்சது எதுவும் இல்ல. நான் இந்த சைக்கிள் ஓட்டிட்டு வந்தது இதோ இவருக்காக தான். உங்களுக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன். இவர் சைக்கிள் டயர் பஞ்சர் ஆகி உட்கார்ந்துட்டு இருந்தாரு. பஞ்சர் கடை 1 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அதான் நான் இவருக்கு உதவி பண்ணேன். அண்ணா, அம்மா, உங்க வண்டி ரெடி. ரொம்ப தேங்க்ஸ்மா. வாங்க. ஏய், கொஞ்சம் புடி. மெதுவா மெதுவா. இருக்கட்டும்மா. வரமா. கற்பகம், உண்மையிலே நீ ரொம்ப கிரேட்ரி. சூப்பர் உதவி பண்ண நம்ம ஃப்ரெண்டு கற்பகத்துக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு ஓ போடுங்க. அப்புறம் என்ன, கிளம்ப வேண்டியது தானே? ஆமா ஆமா, ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. ரிசப்ஷன் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. கிளம்புங்க. போலாண்டி. வீட்டுக்கு போகலையா? ஏதோ ப்ரோக்ராம் பேசிட்டு இருக்கீங்க. என்னடி தெரியாத மாதிரி கேக்குற? நம்ம கிளாஸ்மேட் கல்பனாவோட மேரேஜ் ரிசப்ஷன் இன்னைக்கு. ஆமால, சொல்லியிருந்தா. நான் மறந்தே போயிட்டேன். கல்யாணம் திருப்பதியில நடந்ததால நம்மளால போக முடியல. ரிசப்ஷனுக்கு கண்டிப்பா வரணும்னு சொல்லியிருக்கா. அங்கதான் நம்ம எல்லாரும் இப்ப போறோம். நம்ம காலேஜ் படிப்பு முடிய இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. லாஸ்ட் செமஸ்டர் வந்துரும். ஆனா அதுக்குள்ள அவசரப்பட்டு திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதுவும் 2ஆம் தாரமா. அதை நினைச்சாதாண்டி கஷ்டமா இருக்கு. உனக்கு என்னடி கஷ்டம்? கட்டிக்கிறவளுக்கு அதை பத்தி கவலை இல்ல. ஏய், அவ ஒன்னும் ஏமாளி இல்லடி. பிடிச்சாலும் பிடிச்சா நல்லா புளியங்கொம்பா தாண்டி பிடிச்சிருக்கா. காசுக்காக தான் கல்யாணம்னா பொண்ணுங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பே கிடையாதா? இவ யாருடி? இவ உலகம் புரியாதவளா இருக்கா? சொத்து இருந்தா போதுண்டி, மத்ததுல 2வது பட்சம்தான். 3 தலைமுறைக்கு சொத்து இருந்தா நான் 3ஆம் தாரமா கூட கழுத்து நீட்ட தயாரா இருக்கேன். நான் மட்டும் இல்லடி, இன்னைய நிலைமைக்கு பல பொண்ணுங்களோட முடிவே இதுதான். ஆனா நான் அந்த மாதிரி இல்ல. அந்தஸ்தை விட ஆளுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பேன்.